ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் புதினா கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை பறித்து புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்காக வளர்ந்திருந்த புதினாவை நல்லா கிள்ளி எடுத்துக்கிட்டு நல்லா அலசி ஒரு கைப்பிடி அளவு இருந்தது, அதை தனியாக வச்சுக்கிட்டேங்க. இப்போ புதினா சாதம் செய்கிறதுக்கு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு துண்டு, அந்த பறித்து வச்சுருந்த புதினாவும், அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்தணும் அப்படின்னம்னா புதினா சாதம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 3ஐயும் நல்லா கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், சாதத்துக்கு தேவையான உப்பையும் கலந்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா எண்ணெய் மேலே கக்குன மாதிரி வரும். அதுதான் கரெக்டான பதம். அது கூட ஏற்கனவே நான் ஒரு டம்ளர் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதையும் கலந்து இந்த இதில் கலந்து சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா கலர்ஃபுல்லான சுவையான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா சாதத்துக்கு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா வடகம், அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் குடல் வாங்கி வச்சுருந்தேன், அதை பொரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.